கவிதை என்று நதியின் வாழ்வை உங்கள் கண்முன் நிகழ்த்தி காட்ட வருகிறார்கள் ரிச்மண்ட் மெட்ரிக் பள்ளியின் மாணவர்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிச்மண்ட் பள்ளியின் தமிழ் துறை சார்பாக ஓர் நாட்டிய நாடகம். ஐம்பூதங்களில் அத்தியாவசியமான ஒன்று நீர். நீர் எவ்வாறு உருவாகிறது? விண்ணிலிருந்து பொழியும் முன்பு கார் என்றும், மண்ணுக்கு வந்ததும் நீர் என்றும், ஆய்ச்சியர் கைக்கு வந்ததும் மோர் என்றும் பெயர் பெற்ற என நகைச்சுவையாக கூறுவார் காலமேக புலவர். ஆமாம், நீர் மழை நீராக மண்ணில் விழுகிறது. நீர்நிலைகள் குறித்து ஓர் நாட்டிய நாடகம் காண்போமா? தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று என்ற குரலுக்கு ஏற்ப மழைநீர் அடுத்து அருவியாக வீழ்கிறது. அருவி என்றதும் நம் நினைவுக்கு வருவது குற்றால அருவிதான். குற்றாலம் நுண்துளை தொங்கும் குற்றாலம் என்பவர் திருஞான சம்பந்தர். நான் 7ஆம் வகுப்பில் படித்திருக்கிறேன் அம்மா. அருவி நீர் எத்தகைய நன்மைகளை தருகிறது என்று தெரியுமா? அருவிகள் இயற்கையின் கொடையாகும். இவை நீர் சுழற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு வாழ்விடமாக உள்ளன. அருவிகளில் குளிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. அருவியின் சிறப்பை உணர்த்தும் திரிகோட ராசப்ப கவிராயரின் பாடல் காண்போமா? ஆறாக ஓடி பயிர்களை விளைவிக்கும். நம் தமிழகத்தில் பாயும் ஆறுகள் என்னென்ன தெரியுமா? தெரியுமாமா, நான் சொல்கிறேன். காவிரி, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி போன்ற நதிகளும் அவற்றின் துணை நதிகளும் தமிழகத்தில் பாய்ந்து வளப்படுத்துகின்றன அம்மா. சரியாக சொன்னாய் சபரிகா. காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருளை நதி என்னும் ஏவிய ஆறுகள் பலவோட என வியந்து பாடுகிறார் பாரதியார். நீருக்கு என்று தனி ஒரு வடிவமோ நிறமோ கிடையாது. அது எந்த நிலத்தில் விழுகிறதோ அதன் தன்மையை பெறும். இதனை செம்புல பெயல் நீர் என்பர். ஆறு தான் செல்லும் வழியை சிறப்பாக்கும். ஆறுகள் ஏரி, குளம், குட்டை ஆகியவற்றை நிறைத்து வளம் சேர்க்கிறது. ஆற்றின் சிறப்பை உணர்த்தும் பொன்னி நதி பாடலை காண்போமா? சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும்.
பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்ல காலம் மறந்ததென்ன அம்மா, மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது, அம்மலை நீர் அருவியாய் வீழ்ந்து ஆராய் பெருக்கெடுத்தது பற்றி தெரிந்து கொண்டேன். அடுத்ததாக ஆற்று நீர் எவ்வாறு பயன்படுகிறது என்று சொல்லுங்கள் அம்மா. ஆறுகளின் குறுக்கே அணைகள் எழுப்பி மேலும் விவசாயம் செழிக்க வாய்க்கால்கள் அமைத்து அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு ஆற்று நீர் தமிழ்நாட்டின் கடைக்கோடி விவசாயிக்கு சென்று சேர்கிறது. இதனால் நெல் சாகுபடி சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் மகிழ்ச்சியோடு ஆடி பாடுவர். இதனை முக்கூடல் பல்லு. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்று உழவர் மகிழ்ச்சியோடு ஆடி பாடுவதாக பதிவு செய்கிறது. அடுத்ததாக விவசாயம் சிறப்பை உணர்த்தும் ஒரு பாடல் காண்போமா? ஒன்று விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா சரியாக சொன்னாய் சபரிகா. நதிகள் பல கடலில் சங்கமமாகின்றன. பெருவாரியான நீர் யாருக்கும் பயன்படாமல் போகிறது. தமிழகத்து நதிகளை இணைத்தாலே போகும் இந்தியா வல்லரசு ஆகிவிடும். கடலுக்கு பவ்வம், ஆழி, பறவை, சமுத்திரம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. ஆம், கடலோடு கலக்கும் நதி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொள்கிறது. நீர் இல்லைனா விவசாயமே நடக்காது. விவசாயம் இல்லைனா வேளா வேலைக்கு உணவு கிடைக்காது. உணவு இல்லைனா மக்கள் பசியால் வாடி ஒழுக்கம் குலைந்து உலகமே சீர்குலைந்து விடும். ஆக மொத்தமா சொல்ல போனா நீர் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. விண்ணின் மலைத்துளி, மண்ணின் உயிர்த்துளி. அதனால் நாம் இவ்வளவு அத்தியாவசியமான அற்புதமான அமிழ்தமான நீரை மாசுபடுத்தாமல் பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம்.